எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. என் அன்பான பிளேத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். இன்றைக்கி உலக வரிசையில் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அந்த ஸ்கெட்சை அவங்களால முடிக்க முடியல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சை இவங்க எடுக்கிறாங்க, இவங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க அது வெற்றி அடைஞ்சாங்களா, அந்த பிளான் போட்டு அது அங்கேயே ஃப்ளாப் ஆகிட்டு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அதிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறேங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுந்தால் தான் நிம்மதியோடு எழுந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலப்போ அப்படின்னா அந்த நாளே நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த ஒரு பாடத்தை இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகுது. என்ன வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். அது என் குடும்ப உறுப்பினர்களால் எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், என் நண்பர்களால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், இல்லை ஊடகத்தின் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை நீ எடுக்க போகிற, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நாம் ஒரு கேள்வியை வைத்துட்டு அன்றைக்கி காலையில் எழுந்தோம்னா, என்னடா இன்னும் பாடம் கற்றுக்கலையேன்னு அந்த நாளை நாம் கடக்கும் பொழுது நிம்மதியாக கடக்க முடியும். அப்படி ஒரு பாடம், இந்த பாடத்துக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ நாளா, ஓகே தேங்க்யூ சூப்பர், இன்றைக்கி இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்கிட்ட பாடத்தை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், அது நமக்கு வழிகாட்டும். இப்படி ஒரு வழிகாட்டலை தான் இந்த கிரகங்களும் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரணம் என்னைக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம், நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் தம்பி இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்டவன் எனக்கு சொல்லிட்டான். என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே நீ 10 நாளில் இந்த இடத்த அடைய போகிற தம்பி அப்படின்னு ஒரு இலக்கு எனக்கு கிடச்சிருச்சு, எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளா, 10 நாள் எனக்கு கிடச்சிருமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. எப்படியாவது அது மட்டும் எனக்கு அந்த ஒரு வேலை கிடச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், நான் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் நான் நின்றுட்டா போதும், 10 நாள் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ஹாப்பி. அதே 10 நாளில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் சவால். நான் தினசரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை நான் இன்று சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுது நிம்மதியோடு எழுந்து பாருங்கள். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை ஜெயிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி இதை சமாளிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி என் குடும்பத்தில் இந்த சண்டை வராமல் நான் தடுத்திருக்கேன்டா, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை திருப்திப்படுத்தியிருக்கேன்டா, நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன்டா, என் ஒர்க்கில் இந்த சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்டா, இவங்களோட நான் இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன்டா, எனக்கு கோபமே வரலடா, இப்படிலாம் நமக்கு தோணும். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இது யார் தருவா? குரு தான் தருவார். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தவர் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல், இந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி முதல் நிவர்த்தி அடைகிறார். இந்த நிவர்த்தி அடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிராக்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவில்லாத காரியம் சாதகம் இல்லை அப்படின்னு அழகாக தெரிந்து கொண்டவர்கள் எங்களுடைய பிள்ளைகளான கடகராசி பிள்ளைகள். கடகராசிக்கு என்றைக்குமே தெரியும், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கணுன்னா எவங்ககிட்டையாவது அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்காமல் ஏதாவது பண்ணோம்னா முதல்ல சாபம் விட்டே நம்மளை திருடிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா நம்மளை அதிக பிரசிங்கத்தானோன்னு சொல்லி நம்மளை முத்திரை குத்திடுவாங்க. நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே ஒரு பயலுக்கும் பிடிக்காது. எவன்கிட்டையாவது கை கட்டி இருந்தால் அவனுக்கெல்லாம் பிடிக்கும். எவனையாவது பேச்சை கேட்டு நடந்தோம்னா அவங்களுக்கு பிடிக்கும், நம்மளை கொண்டாடுவாங்க, பண்பாடுவாங்க. ஆனால் அதே என்னோடய சொந்த முயற்சி சொந்த சிந்தனையை டக்குன்னு நான் செஞ்சு பார்த்தேன்னா சச்சா இது ஆகாது, இது வேகாது அப்படின்னுவான். இப்படி பல பேருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போன என் கடகராசிக்கார பிள்ளைகளுக்கு குரு பகவான் இப்போ வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். இதுவரைக்கும் உங்கள் மனசை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ, நீங்கள் ரொம்ப விரும்பினவர்கள், நீங்கள் நினச்சவர்கள் உங்கள் மனசை புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு புதிய தருணம். ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. ஒரு சில இடத்தில் மனிதன் போகக்கூடாது, அது உண்மை. ஆனால் ஒரு சில காலத்தில் மனம் போன போக்கில் மனிதன் போக வேண்டிய நிர்பந்தம் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா பூரா பயிலும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நாம் அழிஞ்சு போகிறதுக்காக ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறான். இதில் நாம் என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் உள்ளவனுடைய சந்தோஷத்துக்காக நம்மளுடைய சந்தோஷத்தை குறைச்சிக்கிறோம். இன்றைக்கி ஒரு டீ சாப்பிட்ணுன்னு கடகராசி பிள்ளைங்க நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு இரவு மணி 9 மணி 10 மணி வச்சுப்போம். உங்களுக்கு என்றைக்குமே ராத்திரியில் தூங்கும்போது தான் பல சிந்தனைகள் வரும். வெளியில் சுற்றணுங்கிற எண்ணம் வரும், எங்கேயாவது போயிட்டு வரணுங்கிற எண்ணம் வரும், யார்ட்டையாவது பேசணுங்கிற எண்ணம் வரும், ஏதாவது சாப்பிடணுன்னு எண்ணம் வரும். ராத்திரியில் சாப்பிட்றதுல கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரியம் ஏற்படும். பசியே இல்லைனாலும் சாப்பாடை பார்த்துட்டா பிரியாணியே சாப்பிட தோணும். இப்படி கடகராசி பிள்ளைகளுக்கு எப்பயுமே ஊர் அடங்குற நேரத்தில் உள்ளம் எழுந்து கொள்ளும். ஒரு வித்தியாசம் தானே. ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு. மனசு எப்போ முழிச்சுக்கும், எப்போ மனசு தூங்குன்றது கடகத்தாலே கண்டுபிடிக்க முடியாது, உங்களாலே கண்டுபிடிக்க முடியாதுன்னும் போது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கும் தொந்தரவு பண்ணுறதுக்கும் உங்களை ஏதாவது குத்தி காட்டுறதுக்கு தான் அவங்க இருப்பாங்க. அதனால் அவங்களையெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் வேதனைப்படாதீங்க, ஓரமாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்க, வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒன்று பட்டுதுன்னா அதை பட்டுன்னு செய்யுங்க. அதுதான் குரு இப்போ அனுகிரகம் பண்ணுறார். உச்சம் பெற்ற வீட்டுக்கு அதிபதி நீங்கள். உங்கள் வீட்டுக்கு 12வது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு குரு பகவான். பக்கத்து வீட்டுக்காரனாக போயிட்டார். உங்கள் வீட்டுக்கு அதிபதி உச்சம் பெற்ற வீடு. ஆனால் உங்கள் வீட்டில் இருந்தவர், உங்கள் வீட்டில் இருந்து உச்சம் பெற்றவர் ஒரு 12வது வீடான பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால அவர் இப்போ என்ன பண்ணுவார்னா திடீர் செலவுகளை ஏற்படுத்துவார். இப்போ ஒரு 4 மாத காலமாக கையும் காலும் கட்டி போட்ட மாதிரி இருக்கும், எங்கேயோ அடப்பட்ட மாதிரி இருக்கும், நம்ம கையில் விலங்குகள் போட்ட மாதிரி இருக்கும். சாதாரணமாகவே நமக்கு ஒருத்தன் ஒன்று செய்யாதுன்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காது. இவன் யார் நம்மளை செய்யக்கூடாதுன்னு சொன்னது? நான் என்ன அதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டேனா, திராணி இல்லாமல் போயிட்டேனா, திக்கட்டு போயிட்டேனா அப்படின்னு நம்ம பல கேள்வி வரும். அவனுக்காகவே நம்ம ஒரு காரியத்தை செஞ்சாலுங்க. அப்படியெல்லாம் நடந்த ஆட்கள் இன்றைக்கி கை கட்டி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? மார்ச் 17 குரு பகவான் என்ன பண்ணுறாரு, விலங்கை அவுத்து விட்டுறாரு. விலங்கை மட்டும் அவுத்து விடலை, மனசில் இருக்கிற பூட்டுகளையும் அவுத்து விடுறாரு. இப்போ மனசு ஃப்ரீயாக அலைப்பாய போகுது. நீங்கள் உடனே கேட்கலாம், சில பேர் சொல்லுவாங்க மனம் அலைப்பாயக்கூடாது அப்படின்வாங்க. என்ன யார் சொன்னது? நான் என்ன வனத்திலேயே இருக்கிறேன்? வனத்தில் நல்ல மனம் இருந்தால் என் மனம் அலைப்பாய்ந்தால் நல்லது தான். நான் ஒன்றும் காட்டில் இல்லை, வனவாசத்தில் இல்லை, கம்யூனிகேஷனில் இருக்கிறேன், 5G 6Gயில் வரேன். இப்போ போய் என் மனசை கண்ட்ரோல் பண்ணா எந்த ரூபத்தில் நான் கண்ட்ரோல் பண்ணுறது? என்னை நானே மாய்த்து கொள்வதற்கு சமம். ஆமாம், நான் தப்பாக மாட்டேன், தப்பான வழிக்கு போக மாட்டேன். நான் முதல்ல என் புத்தியில் முடிவு எடுத்துட்டேன்னா என் மனசு எங்கே வேணாலும் போகலாங்க, எதை வேணாலும் பார்க்கலாங்க. அதை பார்த்துட்டு அது தப்பு ரைட்டுன்னு அப்போ தாங்க அதுக்கு தெரியும். எதுவுமே பார்க்காம எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரின்னு யாரோ சொன்னதை மட்டுமே என் மைண்டு கேட்டு 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 முதிர்ச்சி இல்லாமல் போயிட்டு, இதுதான் கடகத்துடைய தன்மை. இன்றைக்கி கடகராசி பிள்ளைங்க தயவு செய்து ஃப்ரீடமாக முயற்சி பண்ண ஆரம்பிங்க. போதும்,
எத்தனை சோகங்கள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை மனக்கசப்புகள். இத்தனைக்கு என்ன காரணம்? யாருக்கிட்டேயும் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறோம். கட்டுப்பாட்டில் மனசை மட்டும் வைக்கக்கூடாதுங்க, அதை அவிழ்த்து விடணும். அப்போ மனசு சொல்லும் அது கெட்டது கிடையாது, அது எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரும். ஓகே, இங்கே தப்பு இருக்குது, இங்கே சரி இருக்குது. அவ்வளோ புத்திசாலித்தனம் எல்லாமே போயிட்டோம் இன்னொருத்தன் பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு. அப்போ இந்த நேரத்தில் குரு வக்கரத்திலேருந்து நிவர்த்தி அடையும் போது குரு இப்போ என்ன பண்ணுறாருன்னா உங்கள் பக்கம் திரும்புகிறார். அவர் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சுப விரயத்தை கொடுக்குறார். உன் காசை ஈஸியாக செலவு பண்ண வைக்க போகிறார். உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வைக்க போகிறார். அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னா மனசை கட்டுப்படுத்தலாமா? வேண்டாம். நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், யாரையும் வருத்தப்படாமல், யார் மீதும் ஒரு விஷயத்தை திணிக்காமல், யாரையும் காயப்படுத்தாமல், அவங்களுக்கு எந்த விதத்தில் சொல்லி புரிய வைக்க முடியுமோ சொல்லி புரிய வச்சுட்டு செய்வதில் சிறப்பாக செய்யுங்க. ஆனால் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலைனாலும் ட்ரை பண்ணி புரிய வைங்க, புரிய வச்சுட்டு வேலையை ஆரம்பிங்க. ஆனால் இன்னொருத்தவங்க நமக்கு வழிகாட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த நேரத்தில் என் உறவுகளை, இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி மண்டே திங்கக்கிழமை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு ஆலயம், சிவங்கோயிலில் குரு பகவான் இருப்பார், குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார். அந்த குருவையும் குரு தட்சிணாமூர்த்தியும் சென்று ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். சாண்டல் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள், எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மைண்டை ரொம்ப என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க, ஃப்ளவர் வாங்கி கொடுங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. இந்த ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணி வைங்க. இந்த குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உங்களோடு நான் என்றும் தொடர்பில் இருப்பேன். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்மளால் வருதான்னு கேட்டால் நம்மளால் வரல, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களால தான் வரும். அவங்க ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும். நமக்கு பெயின் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக நம்ம இருக்குன்னு நினப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே குரு அருள் பெற்றவர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பேன், நல்லது நடக்கும். அந்த குருவும் அந்த ஆண்டவனும் இந்த சிவஸ்ரீயும் உங்களோடு ப்ளே தமிழ் வாயிலாக துணையாக இருப்போம். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும். நம்மளுடைய தாரக மந்திரம் நல்லதே நடக்கும்.